உங்க பில்டிங் ரொம்ப பழையதாகி ரீடெவலப்மெண்ட்டுக்கு வரும்போது தான் அது ஒரு மிகப்பெரிய நிதி பொறி. பொதுவா இது இப்படிதான் நடக்கும். உங்க பில்டிங்க்கு ஒரு 25 வயசு ஆகும். அப்போ ஒரு பில்டர் வருவாரு, உங்க பழைய வீட்டை இடிச்சிட்டு அதே சைஸ்ல ஒரு புது வீட்டை இலவசமா கட்டித்தரேன்னு சொல்லுவாரு. நமக்கும் ஆஹா சூப்பர் ஆஃபர்னு தோணும், உடனே கையெழுத்து போட்டுடுவோம். ஆனா உண்மையில நாம நம்மளோட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நில உரிமையை அவங்களுக்கு தாரை வார்த்துடுறோம். இந்த டேபிள பாருங்க, எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு. உங்களுக்கு ஒரு புது வீடு கிடைக்குது, ஆனா பில்டருக்கு உங்க நிலத்தோட முழு உரிமையும் கிடைக்குது. அதை வச்சு புதுசா வந்திருக்கிற FSI விதிகளை பயன்படுத்தி உங்க நிலத்துல 2 மடங்கு பிளாட்டுகளை கட்டி ஒன்ன உங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை வித்து பல கோடிகளை லாபமா சம்பாதிப்பாரு. அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? நீங்க எப்படி ஒரு நல்ல டீல் பேசலாம்? பில்டர் கிட்ட எனக்கு புது வீடு மட்டும் பத்தாது, என்னோட நிலத்தோட மதிப்புக்கு ஈடா எனக்கு கார்பஸ் ஃபண்ட், அதாவது ஒரு பெரிய தொகை வேணும், இல்லனா இன்னும் கொஞ்சம் கூடுதல் சதுர அடியில வீடு வேணும்னு தைரியமா கேட்கணும். இது உங்க உரிமை. இப்படி ஏமாந்து போகாம இருக்க கொய் வழியே இல்லையான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு.